அனைவருக்கும் எனது மீண்டும் வணக்கம். சங்க இலக்கிய தலைவி பற்றி ஒரு கட்டுரை. தலைவியின் மேலாண்மை திறன். தலைவி எந்தெந்த விதத்தில் அறிவாளியாக செயல்பட்டா அப்படின்ற மாதிரி அவளோட அந்த ஆளும் தன்மை எந்த இடத்துல எப்படி வெளிப்படுகிறது அதனை பற்றி ஒரு கட்டுரை. தலைவியின் மேலாண்மை திறன். முன்னுரை. மேலாண்மை என்பது ஒரு குழுவை அல்லது நிறுவனத்தை அதன் இலக்குகளை அடைவதற்காக திட்டமிட்டு ஒருங்கிணைந்து வழிநடத்தி கட்டுப்படுத்தும் செயல்முறையாகும். மனித வளம் போன்ற வளங்களை திறம்பட பயன்படுத்தி ஒரு பணியை செய்ய மேலாண்மை உதவுகிறது. சங்க இலக்கிய மேலாண்மை மிக்க பெண் மாந்தர் எனில் தோழியையே பலர் சுட்டுவர். எனினும் தலைவி களவு கற்பு என்றமைந்த தன் வாழ்க்கையை திறம்பட நிர்வகித்து நன்முறையில் செயலாற்றி சென்ற விதத்தில் தலைவியும் மேலாண்மை மிக்கவளே என்பதை 5/50 வழியாக ஆய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். தனக்குத்தானே மேலாண்மை மிக்கவளாக. பொருள் தேடச் சென்ற தலைவன் தான் திரும்பி வருவதாக கூறிய கார்கால பொழுதும் இம்மாலை பொழுதும் தனக்கு பல துன்பங்களை தருவதாக தோழியிடம் புலம்புகின்றாள் தலைவி. கார்கால வானத்தை பார்க்கும்போது என் தோள்கள் பசலையுறுகின்றன, என் கண்கள் கண்ணீரை தோற்றுவிக்கின்றன. கார்கால மாலையில் தும்பி ரிங்காரமிடுகின்ற ஓசை என் நெஞ்சை பிளக்கின்றது. மாலையில் இடையன் ஊதும் சிறு குழலின் இனிய ஓசை வேல் கொண்டு என்னை தாக்குவது போல் உள்ளது என்றெல்லாம் துன்பப்படுவதாக தன் தோழியிடம் கூறி வருத்தமடைந்தாலும் தன் வருத்தத்தை மேலும் மிக விடாமலும் தன் உடல் நிலைக்கு மேலும் ஏதும் துன்பம் நேராமலும் தன்னைத்தானே காத்து கொள்வதில் மேலாண்மை மிக்கவளாக 5/50 தலைவி செயல்படுகின்றாள். ஏனெனில் ஏதும் தெரியாதவளாக, அச்சம் மடம் நாணம் நிறைந்தவளாக, எப்பொழுதும் தோழியின் கூடவே இருப்பவளாக சங்க இலக்கியங்களில் சுட்டப்பட்டுள்ள தலைவி இன்று தனக்கான துன்பத்தை தானே சரி செய்யும் மேலாண்மை மிக்கவளாக 5/50 சுட்டப்பட்டுள்ளாள். நண்டிடம் கெஞ்சுதல். தலைவன் பொருள் தேடச் சென்ற பெண் தலைவி மிகவும் வருந்தி இருக்கின்றாள். பொருள் தேடிவிட்டு மீண்டு எப்போது வருவானோ, கார்காலத்திற்கான நாட்கள் மிகுதியாக உள்ளதே என வருந்தும் போதும், தலைவன் சென்ற தேர்ச்சுவட்டை கண்டு கொண்டிருக்கும் பொழுதும், அங்கு விளையாடிய நண்டுகள் அங்கும் இங்கும் செல்வதை பார்த்து அவற்றிடம் தன் ஆற்றாமையால் அது ஆறறிவு படைத்த உயிர் என எண்ணிய அதனிடம் என் தலைவன் சென்ற தேர்ச்சுவட்டை பார்த்து கொண்டிருக்கிறேன், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றேன், அதை நீ அங்கும் இங்கும் ஓடி அழைத்து விடாதே என்பதை ஒடுங்கா ஒளிக்கிடல் சேர்ப்பன் நெடுந்தேர் கடந்த வழியை எம் கண்ணார காண நடந்து சிதையாதி நீ என 5/50 42வது பாடலில் என்றவாறு சுட்டுகின்றாள். மற்றொரு இடத்தில் மாலையில் பறவைகள் ஒலிக்கும் கீச் கீச் ஒளி பொருள் தேடி கொண்டு திரும்பும் தன் தலைவனின் தேரின் ஒளி என எண்ணி ஓடிச் சென்று பார்த்தாள். ஓடிச் சென்று தேர்ச்சக்கர சுவட்டை பார்த்தால் தலைவன் உடனே திரும்பி வரப்போவதில்லை. இவ்வாறு தன் பிரிவு வருத்தத்தை தனக்குத்தானே சரி செய்து அதிலிருந்து மீள்கிறாள் தலைவி. தோழியே வருந்தாதே. தலைவன் பொருள் தேடி கொண்டு இன்னும் வரவில்லை என தோழியிடம் புலம்பிய தலைவியின் வருத்தத்தை தன் வருத்தம் என எண்ணி தோழி வருந்தும் பொழுது அத்தோழிக்கு தான் வருத்தம் கொடுக்கக்கூடாது என்றெண்ணி கானக நாடன் களவாணி என் தோள் என்று மானமர் கண்ணாய் மயங்கல் நீ ஞானம் கலந்தெளியும் நம்மை மேல் வாளருவி ஆட புலம்பு அகன்று நில்லா என 5/50 13வது பாடலில் என தலைவி தனது தோழியிடம் வருத்தத்தை போக்க முயன்று மேற்கண்டவாறு சுட்டுவது தலைவியின் மேலாண்மை மிக்கவளாகவே காட்டுகின்றது. ஏனெனில் தலைவிக்கு வளர்பருவத்தில் தன் தாய் தந்தையர் உறவினரை விட தோழியே அவரது வாழ்க்கையில் அனைத்துமாக தன் உடல் உறுப்புகளில் ஒன்றினைப் போல தோழி இருப்பவள் ஆதலால் தோழியின் வருத்தத்தை போக்க தன் வருத்தத்தை மறைத்து மேலாண்மை மிக்கவளாக செயல்படுகின்றாள் தலைவி. தனக்கு தலைவன் பிரிந்து சென்றது வருத்தம் இல்லை என
தன் தோழியிடம் பொய் கூறி தன் வருத்தத்தை மறைக்கின்றாள். ஏனெனில் தன் தோழி தான் வருத்தப்பட்டால் அவளும் வருந்த நேரிடும் என்று தலைவி இங்கு மேலாண்மை மிக்கவளாக செயல்படுகின்றாள். தோழியே, தலைவியிடம் சென்று கூறு. தலைவன் தலைவி பிறர் அறியாது காதல் கொண்டு அக்காதலை யாருக்கும் தெரியாது வளர்த்து தன்னால் சமாளிக்க இயலாத நிலையில் தோழியிடம் கூறி தலைவி அறத்தொடு நிற்பது அக இலக்கண இலக்கிய அகமாந்தர்களின் வழக்க முறை. இங்கு 550 தலைவி காதல் கொண்டு தன் காதலன் பொருள் தேடச் சென்று வருவதாக கூறிச் சென்ற காலத்தில் வராததால் வருத்தம் கொண்டு முறையாக உணவு உண்ணாது தன்னை பேணாது வருத்தமுற்று பசலையில் உடல் மெலிந்து காணப்படுவதைக் கண்டு மகளுக்கு என்ன ஏற்பட்டதோ, இது தெய்வ குற்றத்தால் நிகழ்ந்ததோ என வருந்தி செவிலி வேலன் கோவிலுக்கு ஆட்டுக்கிடாய் பலி தந்து அதன் இரத்தத்தை எங்கும் தெளித்து வெறியாடும் கோவில் பூசாரியிடம் கூறி வருந்துகிறாள் என தலைவி தோழியிடம், தோழியே, நம் செவிலித்தாயிடம் சென்று இது தெய்வ குற்றத்தால் நிகழ்ந்ததல்ல என்று கூறிவிடு என 550 பாடல் 20 சுட்டுகின்றாள் என தோழியிடம் தலைவி கூறுவதில் இருந்து செவிலித்தாய் தனக்காக வருந்தும் வருத்தத்தையும் தன் உறவுக்காகவும் அதற்காக வருத்தம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளையும் மேலாண்மை தன்மை கொண்டு தனது காதலை அடுத்த கட்டத்திற்கு கற்பாக்க முயலும் மேலாண்மை தன்மையும் தெளிவாக புலப்படுகின்றது. தான் கொண்ட காதலால் தோழியும் செவிலியும் தனக்காக வருந்துவதைக் கண்டு மனம் தாழாது தலைவன் அழைத்தபோது அவனோடு உடன்போக்கு செல்ல துணிந்து உடன்போக்கில் சென்றும் விடுகின்றாள். தனது காதலை கற்பாக்குவதே தனக்குள்ள அடுத்த கடமை என துணிந்து தெளிந்து தலைவு செய்த செயலில் தோழி செவிலி அவர்கள் மேல் வைத்த அன்பும் தனது களவு வாழ்வு கற்பாகிவிட்டால் தனது குடும்பம் மகிழும் என்று எண்ணி செய்த செயலும் குடும்ப உறவுகளை நிர்வகித்த அவளது மேலாண்மை தன்மையையே மேலும் புலப்படுத்துகின்றது. தலைவி உடன்போக்கில் சென்ற நிகழ்வை செவிலி பாவையும் பந்தும் பவளவாய் பைங்கிளியும் ஆயமும் ஒன்றும் இவை நினையால் பால்போலும் ஆய்ந்த மொழியினால் செல்லும் கொள் காதலன் பின் காய்ந்து கதிர் தெருவும் காடு என 550 33வது பாடலில் செவிலித்தாய் சுட்டுகின்றாள். மற்றும் ஒரு பாடலில் வீட்டு முற்றத்தில் விளையாடும் போதே தளர்ச்சியுற்று தடிமாறி விழும் கால்களுடைய தன் மகள் கல்லும் முள்ளும் நிறைந்த காட்டு வழியில் தன் தலைவன் பின்னே எப்படித்தான் நடந்து போனாளோ என 550 பாடல் 37 என்றெல்லாம் செவிலி தோழியிடம் சுட்டுகின்றாள். இதில் இருந்து தலைவி உடன்போக்கில் சென்ற தன்மை புலப்படுகின்றது. மகனை துறந்தவரை கூடேன். உடன்போக்கில் தலைவன் வழியில் சென்று அவன் இல்லில் மனம் முடித்து இல்லறத்தை நிறைவோடு மகிழ்வோடு வாழ்ந்து சிறு மகனை பெற்று அவன் மழலையில் மனம் நெகிழ்ந்த காலத்தில் தலைவனுக்கு வேறொரு பரத்தையோடு உறவு ஏற்பட தன்னை பிரிந்து சென்று அவளோடு இன்பம் துய்ப்பதை அறிந்து வருத்தம் கொள்ளும் நிலையில் தலைவன் தன்னை துறந்து சென்றதை விட தன் மகனை அவன் தெருவில் விளையாடும் பொழுது அவன் தந்தையை மகிழ்வுடன் அழைத்து தேரில் தன்னையும் கூட்டிச் செல்ல தன் மழலை மொழியில் கூறும் பொழுது அவனை துறந்து வல்லென்றது என் நெஞ்சம் வாட்கண்ணாய் நில்லென்னாது எக்கற்று அங்கு என் மகன் தான் நிற்ப என்னானும் நோக்கான் தேர் ஊர்ந்தது கண்டு என 550 28வது பாடலில் தலைவன் தன் மகன் மழலை மொழியில் தந்தையை அழைக்கும் போதும் அதனை செவி கொடுத்து கேட்காது அவன் தெருவில் நிற்பதைக் கண்டு அவனை தூக்கியும் கொள்ளாது தேரில் வைத்து ஊர்வலம் வராதும் செல்லாது விட்டுவிட்டு இப்போது என்னை நோக்கி தலைவன் வந்தால் அவனை எப்படி நான் ஏற்பேன்? நான் தற்போது ஏற்க மாட்டேன் தோழி என தலைவி கூறும் உறுதியான முடிவிலும் அவளது புதல்வன் மேல் கொண்ட அன்பும் தவறு செய்தவரை அவர் திருந்துவதற்காக மேன்மேலும் அத்தவறை செய்ய விடாது தடுக்கும் தலைவியின் மேலாண்மை தன்மையும் புலப்படுகின்றது. மற்றும் ஒரு பாடலில் வாயில் வேண்டி வந்த பான் மகனை தூதாய் திரிதரும் பான் மகனே நீதான் அறிவயர்ந்து எம் எள்ளுள் என் செய்ய வந்தாய் என 550 22வது பாடலிலும் அறிவற்ற பான் மகனே எம் இல்லத்திற்கு தவறாக வந்துவிட்டாய் போல
என் தங்கை பரத்தையரின் வீடு மற்றொரு தெருவில் உள்ளது. காதலிக்கும் பொழுது அன்று நான் உன் தலைவனுக்கு குளிர் சந்தனமாக இருந்தேன். இன்று புண்ணிற்கு இடும் காரம் போல துன்பம் தருகிறேனோ என பாணனை வாயில் மறுத்து மொழிகையிலும் தன் புதல்வனை தலைவன் துறந்து சென்றதை மனதில் எண்ணியே தலைவி செய்கின்றாள். ஊடினாலும் தலைவனை காப்பது என் கடமை. தலைவன் பொருள் தேடச் சென்ற போதும் பரத்தையில் சென்ற போதும் நான் அவன் மேல் சினம் கொண்டு ஊடி இருப்பது உண்மைதான். தலைவனுக்காக நீவிர் பலர் எம்மிடம் வந்து வாயில் நேரும்போது நான் வாயில் மறுத்ததும் உண்மைதான். எனினும் அவனை காணாத போது அவன் மேல் என் மனம் ஊடல் கொள்கிறது. அவனை கண்டவுடன் ஊடல் நீங்கி கூட வேண்டும் என என் மனம் எண்ணுகின்றதே தோழி என புல்லேன் என்பேன் புனையிலையாய் புல்லேன் எனக்கோர் குறிப்பும் உடையானோ ஊரன் தனக்கு ஏவல் செய்தொழுகுவான் என்ற 550 29வது பாடலில் தலைவி சுட்டுகின்றாள். இதிலிருந்து கணவனை துறந்து மகளிர் வாழ்வது இல்லறத்திற்கு நல்லதல்ல. ஏனெனில் கணவனுக்கு வேண்டிய கடமைகளை செய்து வாழ்பவளை சிறந்த இல்லற கிழத்தி என்ற பண்பை உணர்ந்தவள் 550 தலைவி. எனவே அவள் தலைவன் மேல் கொண்ட அன்பால் அன்பு கலந்த பரிவே இல்லறத்தை சிறப்பாக நடத்த உதவும் எனவும் அதற்கு கணவன் துணை, கணவனோடு நன்றாக வாழ்வதே தன் புதல்வனுக்கு தன் உறவினர் சுற்றத்தார் அனைவருக்கும் மகிழ்வை தரும் என்ற தலைவியின் மேலாண்மை சிந்தனையே ஆகும். முடிவுரை. தன் காதலன் பொருள் தேடச் சென்ற நிலையில் நன்றிடம் கெஞ்சும் மனநிலையில் இருந்த 550 தலைவி பின் தன்னை சார்ந்த தன் சுற்றத்தார் தனக்காக வருந்தக்கூடாது என்ற அன்பை குடும்ப உறுப்பினர்களை நிர்வகிக்கும் பொறுப்பு கொண்டு தோழி, செவிலி, புதல்வன், தலைவன் என அவர்களின் அன்பை புரிந்து கொண்டு தலைவனின் தீச்செயலை கடிந்து நன்முறைக்கு மாற்றி இல்லறத்தை நல்லறமாகச் செய்தலில் 550 தலைவி மேலாண்மை மிக்கவளே என்பது இக்கட்டுரையின் மூலம் நன்கு புலப்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.